என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். காஞ்சி மகா பெரியவாளின் பின்னாடி இருந்து கொண்டு முன்னாடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய குமார்ஜி அவர்களை இந்த நேரத்திலே பேசுவது என்பது நல்லது ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். இந்த விழா மேடையிலே வந்து எத்தனை பேர் அலங்கரித்திருக்கிறார்கள். இந்து மதமே இங்கு வந்திருக்கிறது என்றால் அதை பெருமையாக நான் கருதுகிறேன். சனாதன தர்மம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே உழவிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் யாராலும் மாற்ற முடியாத ஒன்றுக்கு பேர் சனாதன தர்மம் என்ற அர்த்தம். அது இந்து என்ற சொல்லில் ஊறி கிடக்கிறது. அதை யாராலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதற்கு இந்து மக்கள் கட்சியின் ஒரு வித்தாக இருந்து செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜோதிஷம் என்பது ஜோதியை அறிந்தவன் தான் ஜோதிடன். தம்பி பாலாஜி சொன்னது மாதிரி பாலாஜி நான் பல இடத்திலே பார்த்திருக்கிறேன். நிறைய பேர்களை சந்தித்திருக்கிறேன். ஜோதிடத்தை வளர்த்தவர்கள் பலராக இருக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது தயானந்த சுவாமி அவர்கள், மகரிஷி அவர்கள், பட்டி தொட்டியில் இருந்தவர்களை எல்லாம் ஜோதிடர்களை எல்லாம் எழுத தூண்டியவர்கள், ஜோதிடத்தை வளர்த்தவர். அவர்களை நினைந்து பார்க்கிறோம். ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் ஐயா அவர்களை ஜோதிடத்தில் எத்தனை ஆணித்தரமான வார்த்தைகள் எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சவால் மூலம் வளர்த்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படி பார்த்த வரிசையில் பல ஜோதிடர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இப்ப ஆப்பு இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குமாரின் ஆப்பு டாப்பு, குமாரினுடைய ஆப்பு டாப்பு. எத்தனையோ போலியாக சொல்பவர்களுக்கெல்லாம் வைத்தார் ஆப்பு. அப்படிப்பட்ட நிலையை இங்கு வந்திருக்கிறது. ஜோதிடம் இன்று நம்மளை தேடி வந்து தட்டுகிறது, கொஞ்சி உறவாடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எங்கள் சிவகங்கை சீமைக்கு பக்கத்திலே பாண்டியூர் என்ற ஒரு ஊர் இருந்து, அந்த ஊரிலே ஒரு ஜோதிடர் இருந்தார், ஐயா அவர்கள். அவர்கள் மச்சமுனி வழித்தோன்றர்கள். அவர்களை ராமநாதபுரம் மன்னர் ஜாதகம் பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே சென்றிருக்கிறார். அங்கு செல்லும் போது ஒரு பெண்ணின் ஜாதகத்தை ராஜாக்களுடைய வீட்டில் அமர வைத்து அந்த ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே அங்கு அமர்ந்திருந்தவர்கள் கேட்டார்கள். மன்னர் கேட்டார், உங்கள் கையில ஜாதகம் கொடுத்திருக்கிறோமே, இந்த ஜாதகத்து பெண் இப்போது எங்கிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு ஐயா ஜோதிடர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் இப்போது பூஜை அறையில் உட்கார்ந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்றுதான் என் முன்னால் இந்த ஜாதகத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே அந்த பொண்ணு அங்கு பூஜை அறையில் இருக்கிறதா என்று பார்க்க சோதனையிட்டார்கள். பூஜை அறைக்குள்ளே இருந்தார். அப்படி இப்போது நடக்கின்ற விஷயங்களை எந்த ஒரு ஜோதிடர் இது இருக்குமா இருக்காதா நடக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது நடக்கும், நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறதை சொல்கிறவர்கள் யாரோ அவர்தான் ஜோதிடர். அப்படிப்பட்ட ஜோதிட கலையை எங்கள் சிவகங்கை சீமையில் இங்கிருந்து ஒரு அஸ்ட்ரோ குமார்ஜி அவர்கள் இந்த உலக அளவில் இந்த இன்றைய ஆப்பு எப்படி உருவானது, அதற்கு கருவாக இருந்தவர்கள் யார், அன்று அந்த கருவும் இன்று உருவாகி இன்று குழந்தையாக வந்து இந்த இடத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என் அருமை நண்பர் துரைராஜ் அவர்களை நாம் இந்த இடத்திலே மதிப்புக்கு சொல்ல வேண்டும், பெருமையாக சொல்ல வேண்டும். குமார் அவர்களுடைய உறவு ஜோதிடத்துக்கு எப்போதும் இருக்கும். இப்ப குமார் அவர்கள் வித்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ கருத்துக்களை வைத்திருந்தாலும், மனதில் வைத்திருந்தாலும் அதை உலகத்துக்கு விதைத்து விட்டார். உலகத்துக்கே அதை தெளித்து விட்டார். அதை எடுத்துக்கொள்வது என்பது ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி மந்திராசுரம் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஜோதிடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்பது. ஜோதிடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டுமானால் ஒரே கருத்தை சொல்ல வேண்டும், ஒன்றை சொல்ல வேண்டும்,
மாற்றி சொல்லாமல் எதை எடுத்தாலும் இதுதான் என்று சொல்லுகின்ற நிலை இந்த ஜோதிடர் மத்தியிலே வர வேண்டும். அதற்கு ஒரு உண்மையானது, எந்த ஜோதிடத்தை வேணுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உண்மையானவை, உலகத்துக்கு உகந்ததை நல்வழி காட்டுபவர்கள் ஜோதிடர்கள் தான். அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு ஒரு ஒளி விளக்காக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பில் நீங்க எல்லாருமே அதை பயன்படுத்தணும். உள்ளே போனால் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அந்த வாசகத்திற்கு இணங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட்டி பாருங்கள், தடவி பாருங்கள், தொட்டு பாருங்கள், உங்களோடு உறவாடும், உங்களோடு கருத்தை பரிமாறும். அந்த பரிமாறுகின்ற சொற்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகத்தை அண்ணா சந்தானம் சொன்னது போல சிங்கப்பூர்ல இருந்து அவர் சொல்றாரு, மேலைநாட்டிலிருந்து சொல்றாரு, படுத்து கிடப்பது புத்தகம், உங்கள் முன்னால் காட்டுவதே இந்த செயலி. செயலி என்பது காட்டும், உங்கள் செயலுக்குள் இருக்கிறது. இந்த உருவிரலை தொட்ட உடனே, உருவிரல் அங்கே தொட்டால் அங்கே தெரியும், உங்களுக்கு புரியும் என்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். ஜோதிடர்கள் இதை பயன்படுத்துங்கள். ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பவர்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். குமார் அவர்கள் தட்டி கேட்கிறவர்கள், ஜோதிடத்திலே எங்கெல்லாம் குற்றங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அங்கே சுட்டி காட்டுபவர் என் அருமை நண்பர் குமார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய சேவை, அவருடைய இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஜோதிடம் என்பது மிக அற்புதமானது, உண்மையானது, உறுதியானது, இறுதியானது கூட என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.